அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மனமார அவனை போற்றுவோம், நாவினிக்க துதிப்போம், நெஞ்சார அஞ்சுவோம், துடன் அவன் நெறி அறிவோம். அனைத்து நிலையிலும் அவனுக்கு அடிபணிவோம். அண்ணல் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து முழங்கி சலாம் சொல்லுவோம். அல்லாஹுவின் அருங்கடமையை ஆற்றுவதற்காக விழித்தெழுந்துள்ள சகோதர சகோதரிகளே, சிறுவர் சிறுமியரே, இதென்ன வழக்கமாக நீங்கள் விழிக்கும் நேரமா? இல்லை, இல்லவே இல்லை. இந்த 3ஆம் சாம சகர் வேளை நன்கு அயர்ந்து உங்களை மறந்து உங்களில் பெரும்பாலும் நன்கு சுகமாக உறங்கும் வேளை. சுபுகுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றதே, இருந்தபோதும் விழித்தெழுந்திருக்கின்றீர்கள். உங்களிடம் உள்ள ஈமான், இறை நம்பிக்கைதான் உங்களை விழிக்க வைத்திருக்கிறது. இதென்ன நீங்கள் உண்ணும் நேரமா? இல்லையே. ஆனால் சகர் என்னும் பெயரில் சிறிதளவு உண்கின்றீர்கள். காரணம், உயிருக்கு மினிய உத்தமர் நபிகளாரின் சொல்லுக்கு இணங்க சகர் உணவு உண்ணுங்கள், அதில் பரக்கத், அல்லாஹுவின் அருள் வளம் இருக்கிறது என்பது நபிமொழி. நாம் நோர்க்கும் நோன்பு மிகப்பெரிய அதிசயம்தான். அது அன்றாட வாழ்க்கையின் அம்சங்களையே நமது இயல்பாக மாற்றி விடுகிறது. விழிக்க கூடாத நேரத்தில் விழிக்க வைத்து, விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் உறங்க வைத்து, தேவையில்லாத நேரத்தில் உண்ண வைத்து, உண்ண வேண்டிய நேரங்களில் பசித்திருக்க வைத்து, பருக தேவையில்லா நேரத்தில் பருக வைத்து, அருந்த தேவை இருக்கும் நேரத்தில் தாகிக்க வைத்து, இவ்வாறாக இறையடியார்களின் அன்றாட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு ஆரோக்கியமான நல்ல மாற்றங்களை அதிசயமாய் அழகழகாய் செய்து நிதர்சன சான்றுகளாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இதில் பெரிய வியப்பு யாதெனில், பகல் முழுவதுமான ஏறத்தாழ 14 மணி நேரம் எந்த தாகமும் எடுக்காமல், பசிக்காமல், வேறு விதமான மாறுபட்ட சிந்தனை வராமல், சுப்ஹானல்லாஹ், நோன்பாளிகளான தினமும் இதை உணர்கின்றோம். எத்தகு உண்மை இறைவனை நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம், எத்தகு சத்திய மார்க்கத்தை மனதார பின்பற்றி இருக்கின்றோம், அனைத்தையும் உள்ளடக்கிய எத்தகு அறிவார்ந்த உண்மை நெறியை நாம் அடைந்திருக்கின்றோம் என்று எண்ணி பார்க்கும் போது நம் இதயமெல்லாம் இரும்பு உதைகின்றது. ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா. அல்லாஹ் ஒருவனையே இறைவனாக இதயபூர்வமாக ஏற்று திருப்தி அடைகின்றோம். இஸ்லாத்தை மார்க்கமாக நெறியாக ஏற்று மனநிறைவடைகின்றோம். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக, ரசூலாக, எங்கள் வாழ்வின் வழிகாட்டியாக புரிந்து கொண்டோம் என்று பெருமிதத்துடன் கூற தோன்றுகிறது, கூறுகிறோம். உண்மைதானே? இறை மார்க்கமாம் இஸ்லாமிய சமய நெறியே சத்திய உண்மை சித்தாந்தம். உயரிய நெறி அறிந்து பின்பற்றி பேணி வாழும் முஸ்லிம்கள் உள்ளவாறே பாக்கியம் பெற்றவர். சுத்த இஸ்லாம் மனிதகுல மார்க்கம். மனிதனின் ஆன்மீகம் சார்ந்த உடல் நலன் பற்றி மட்டுமல்ல, உடல் நலன், உயிர் நலனில் அக்கறைப்பட சொல்லும் மார்க்கமாகும். உண்ணும் உணவும் பானமும் சுத்தமாகவும் ஆரோக்கியம் தரும் வகையிலும் இருத்தல் வேண்டும். ஹலால் ஆகுமானது, ஹராம் ஆகாதது, தடுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது என்ற வரையறையை இஸ்லாம் வைத்துள்ளது. குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா என்று அறிவுறுத்துகிறது குர்ஆன். பூமியின் ஆகுமான நல்லவைகளையே உண்ணுங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும் என்பது பழங்காலத்திய வழக்கத்தின் அழகிய பழமொழி. உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் எந்த அமலையும் உற்சாகமாக செய்ய முடியும். உண்ணும் உணவும், பருகும் நீரும், அணியும் ஆடையும், ஓய்வும், ஆழ்ந்த உறக்கமும் உடல் நலனிற்கு அதிமுக்கியத்துவம் என்பதை எவரும் மறுக்க மாட்டார். இவை அனைத்திற்கும் இஸ்லாம் எளிமையான முறையில் வழிகாட்டுகின்றது. 11 மாதங்கள் பகல் வேளைகளில் உண்டு தின்று பருகி குடித்து
அரைத்து மென்று ஓயாது உள்ளே தள்ளி வாய், பற்கள், நாவு, தொண்டை, வயிறு, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் போன்ற உள்ளுறுப்புகளுக்கு இடைவிடாது வேலை தரும் மனிதனை ரமலான் என்னும் ஒரே ஒரு மாதம் அந்த உள்ளுறுப்புகளுக்கு முற்றிலுமான ஓய்வை தரும் போது அவை பலம் பெறுகின்றன. அத்தோடு இதயத்திலும் ஆன்மாவிலும் ஒளி சேர்கிறது. ஆன்மா பரிசுத்தப்படுத்தப்படுகின்றது. இதனால்தான் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ் நோன்பிருப்பதுவே உங்களுக்கு சிறந்தது என்கின்றான். வன் தசூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ அவுலாதினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ அஸ்வாஜினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஆபாயினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ உம்மஹாத்தினா, அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். நவைத்து சௌமல் ஆன் அதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த ஆண்டின் இந்த ரமலான் மாதத்திய இன்றைய நோன்பை அல்லாஹ்வுக்காக நோற்பதற்கு நியத்து வைக்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.